கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலும் நீங்கள் அநேக பாரத்தோடு கூட கவலையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கலாம், அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. அடுத்து கடன் பிரச்சனையை குறித்து ஒரு பாரம் இருக்கலாம், இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு, நான் எப்படி அடைக்க போகிறேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பாரம் இருக்கலாம். நோயை குறித்து பாரம் இருக்கலாம், ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் மாறி மாறி வருது, எனக்கு இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பாரத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். சிலர் வேலை கிடைக்காம அந்த பாரத்தோடு கூட பார்க்கலாம். சிலர் வேலை இருக்கும், வேலையில் ஒரே பிரச்சனையாக இருக்கும், அவங்க இவங்கன்னு சொல்லி நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி ஒரு வேதனை இருக்கும். வேலை நிரந்தரமாக இருக்குமா, நான் பெர்மனெண்ட் ஆவேனா மாட்டேனா, அப்படி அநேக பாரங்கள் இருக்கலாம். சிலர் பார்த்தோன்னா ஊழியன் அருமையாக செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆத்துமாக்களே இருக்காது, அந்த பாரமாக இருக்கலாம். இன்னைக்கு எந்த பாரமாக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் அப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. சங்கீதம் 55:22 Psalms 55 சாப்டர் verse 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா பாரத்தையும் அப்பாட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நானே உன்னை ஆதரிக்கிற அப்பாவாக இருக்கிறேன், ஒருபோதும் நீங்கள் தள்ளாடி போவதே இல்லை. ஏசாயா 51:12 அப்பா சொல்கிறாங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன் நீங்கள் கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பா இந்த காலை நேரத்தில் கேட்குறாங்க. நீங்கள் மத்தேயுல 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 25, 27, 28, 31, 34 வசனங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கையில் நீங்கள் நோட்ஸ் வைத்து கொள்ளுங்கள், அப்பாவோட வார்த்தை சொல்லும்போது அதை நோட் பண்ணி கொள்ளுங்கள், அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அப்பாவோட வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். மத்தேயு 6:25 அப்பா சொல்கிறாங்க, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வசனம் பாருங்கள், 27 கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முளத்தை கூட்டுவான். இப்போ நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தில் ஒரு முளை ஏதாவது கூட போதா? ஒன்றும் கூட போகிறதே இல்லை. 28 verse 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதுங்களுக்கு யார் உடுத்து வைக்கிறான்னு சொல்லி அப்பா கேட்குறாங்க. 31 verse 31 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அடுத்து 34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அப்பா மீண்டும் மீண்டும் எத்தனை வசனம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்றாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிலிப்பியன்ஸ் 4th chapter verse 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அப்பா கிட்ட என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ அதை குறித்து நீங்களே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அந்த பிரச்சனையும் அந்த போராட்டத்தையும் அப்பா கிட்ட நீங்க கொடுத்துருங்க. அப்பாட்ட கொடுத்து அப்பா என்ன சொல்றாங்க, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன், நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. 1 பேதுரு 5:7 அப்பா சொல்றாங்க, 1 Peter 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அப்பா மேல பேசுறீங்க. உங்களுக்கு என்ன பாரமோ என்ன கவலையோ எல்லாவற்றையும் இன்று காலை நேரத்தில் அப்பாட்ட கொடுத்துருங்க, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. ஐசாயா 53rd chapter verse 4 and 5 நம்மளுடைய வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் நம்மளுடைய எல்லா பலவீனத்தையும் அப்பா கல்வாரி சிலுவையில் சுமந்துட்டாங்க. நாம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில் சுமந்துட்டாங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், Matthew 11th chapter verse 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை என்ன போராட்டம் என்ன வேதனை எந்த பாரமாக இருந்தாலும் அப்பா சொல்கிறேன், என்கிட்ட வாங்க, அப்பா கிட்ட வாங்க, ஏசப்பாட்ட வாங்க, கண்டிப்பாக அப்பா உங்களுடைய எல்லா பாரத்தையும் மாற்றி அப்பா உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாங்க, ரெஸ்ட் தருவாங்க. என்னிடத்தில் வாருங்கள், அப்பாவுடைய வார்த்தை, ஏசப்பா தான் வார்த்தை, வார்த்தை தான்
ஏசப்பா வார்த்தை கிட்ட வாங்க. அப்பாவுடைய வார்த்தை கிட்ட வரும் பொழுது அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்றாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:18. அங்க அன்னாள் என்கிற ஒருத்தங்க நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏற்கனவே நேற்று கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 1 சாமுவேல் 2:1 குறித்து நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த அம்மாவுடைய கொம்பு உயர்ந்தது, சந்தோஷப்பட்டான்னு சொல்லி. இஸ்ரவேலிலே இருக்கிறதுலே பெரிய அவமானம் எதுன்னா குஷ்டரோகம், அது இதுன்னு எந்த இதுவுமே கிடையாது. குழந்தை பிறக்காமல் இருக்கிறது தான் இஸ்ரவேலிலே இருக்கிறதுலே பெரிய அவமானம். அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அவங்களுடைய சக்கலத்துக்கு 10 குழந்தைகள் இருந்தது. அவ்வளோ வேதனையோட அழுகையோட அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக முழுவதுமாக படித்து பாருங்கள். அவ்வளோ வேதனையோட அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனால் எல்லா பாரத்தையும் என்ன பண்ணாங்க, அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த அம்மா வெளியே போகும்போது பாருங்க, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், இன்றைக்கும் அப்பாவோட வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா பாரத்தையும் அப்பாட்ட கொடுத்துடணும். கடைசியில் நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. அந்த ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுது பாருங்க. போஜனம் செய்தால், அது வரைக்கும் அந்த அம்மா சாப்பிடவே இல்லை. அந்த அம்மா இப்போ போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. எல்லா துக்கத்தையும் அப்பாட்ட கொடுத்துட்டாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நீங்களும் எல்லா துக்கத்தையும் அப்பாட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அப்பா நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். நீங்களே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், மேத்யூ 6:30 என்னன்னு சொல்கிறாங்க, அப்போட வார்த்தை கேளுங்க. அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. இங்கிலீஷில் லிட்டில் ஃபெய்த். நமக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் எப்படி இருக்கா, அற்பமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அப்பா மேலே விசுவாசம் வைக்கணும். விசுவாசப்படுகிறது நம்பப்படுறது உறுதியும் காணப்படாதேன் நிச்சயமா இருக்கிறது. அந்த விசுவாசத்துல நம்ம தைரியமா இருக்கணும். அதுதான் அப்பா சொல்றாங்க, அற்ப உங்க ஏன் நீங்க விசுவாசத்துல குறைஞ்சு போயிருக்கிறீங்க? விசுவாசமா இருங்க, அப்பாட்ட விசுவாசமா இருங்க. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இப்படி செஞ்சார்னா உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு காட்டில் இருக்கிற அந்த புஷ்பத்துக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன்னா உங்களுக்கு நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன்னா? அதை தான் இந்த கால நேரத்தில் அப்பா கேட்குறாங்க. உங்களுக்கு நான் நிச்சயமாக செய்வேன். ஏன் அவர் நமக்கு செய்வார்? அவர் நம்முடைய அப்பா. பாருங்க, அதே 6ஆம் அதிகாரத்தில் 26-32 வசனங்கள், verse 26 and 32. 26ல் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். verse 32ல் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய அப்பா. ஏசப்பாவே சொல்றாங்க, உங்கள் பரமபிதா. அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்ன வேணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணும் எல்லாம் தெரியும். அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியது இல்லை, எதை குறித்து நீங்க வியாகுலப்பட வேண்டியதும் இல்லை. கடைசியா அப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதே 6ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல, சேம் 6th chapter verse 33ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பாவோட வார்த்தை அதிகமாக படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கி எந்த பாரமாக இருந்தாலும் அப்பாட்ட கொடுத்துருங்க. அப்போது உங்களுடைய எல்லா பாரத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த நொடி முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. அவங்களுக்கு எல்லா பாரங்கள், கவலைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவங்க எந்த காரியம் அவங்களுக்கு மலை போல பிரச்சனையாக இருக்கிறதோ அவைகள் ஒன்றும் இல்லாமல் இப்பொழுதே தரைமட்டமாகிறதுக்காக நன்றி. இந்த நொடியே நீர் அற்புதம் செய்கிறீர். அவங்க என்ன வியாதியோடு கூட பார்த்தாலும் சரி, எந்த பலவீனத்தோடு கூட இருந்தாலும் சரி, அது மறிக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை அவள் மேலே இறங்குகிறதற்காக, தெய்வீக சுகத்தை இப்பொழுதே நீங்கள் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. மறித்தே போயிருந்தாலும் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி ஜீவனை மீண்டும் கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. வேலையில் ஒரே பிரச்சனையாக இருக்கு, எனக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பா உங்களோடு கூட தான் பேசியிருக்காங்க. உங்கள் வேலைக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அந்த வேலையை கொடுத்தது கரெக்டாக அப்பா உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமாக செய்வாங்க. அதே போல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டினேன், காலேஜ் ஃபீஸை கட்டினேன், திடீர்னு பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியாதபடி இக்கட்டான சூழ்நிலை இருந்துருச்சு. இப்போ அந்த பணத்தை
பணத்தை திருப்பி கேட்டால் அவங்க தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு பார்க்குறீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அந்த பணம் இருந்தால் தான் நான் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பா உங்களுக்கும் அற்புதம் செய்கிறாங்க. அதே ஸ்கூல் அதே காலேஜிலிருந்து கால் பண்ணி உங்கள் பணத்தை திருப்பி தரப்பா. அந்த அற்புதத்தை இப்பொழுதே நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. செஸ்ட் பெயினால் வேதனையோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த செஸ்ட் பெயின் திடீர்னு வருது, ஏன் வருது தெரியலையேன்னு சொல்லி வேதனையோடு பயந்துட்டு இருக்கிறீங்க. எங்கே ஹார்ட் அட்டாக் வந்து நான் மறித்துருவேனோ, என் குடும்பத்துக்கு அநேக காரியங்கள் உண்டு, நான் என்ன செய்வேன்னு தெரியலையேன்னு வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். அந்த செஸ்ட் பெயின் இப்பொழுதே மறைகிறதுக்காய் நன்றி. இந்த நொடியே அப்பாவோட தழும்புல சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு எப்படி அடைப்பனே தெரியலையே, லட்சக்கணக்கில் கடன் ஆகி போச்சு, என் சம்பளத்துக்கு மீறி அதிகமாக இருக்கு, நான் என்ன செய்வேன்னு திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட கரம் இறங்குகிறதற்காய் உங்களை அப்பா இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. உங்களை தொட்டு இப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து ஒத்தாசை வருகிறதுக்காக உங்க பிசினஸை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. என்ன முதலீடு போட்டாலும் எனக்கு அதில் ஆசீர்வாதமே இல்லையே, போடுற கேபிட்டல் எல்லாம் உள்ள லாஸ் ஆகுதுன்னு வேதனையோட பார்க்குறீங்க. இப்பொழுது அப்பாவோட கரம் உங்கள் பிஸ்னஸை தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு நல்ல வீடு இல்லையேன்னு வேதனையோடு கூட பார்த்துருக்கு உங்களுக்கும் அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. திருமணமாகவில்லையேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் இப்பொழுது நீங்கள் அற்புதம் செய்கிறீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏசப்பா சீக்கிரத்தில் திருமணத்தை நடத்த போகிறாங்க. நன்றி தகப்பனே. குழந்தை இல்லையே என்று வேதனையோடு கூட பார்க்கிறவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். பிரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்ல சேஃப் டெலிவரியை கொடுக்கிறீர். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ல சாட்சி சொல்லுவீங்க. மீண்டும் நாளை காலையில் புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.